ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஞாயிறு ஆராதனையை பங்கெடுத்துக்கொள்ள நம்ம எல்லாருக்கும் தேவன் உதவி செஞ்சிருக்கிறதுக்கு, இந்த ஞாயிறு ஆராதனையில் தேவன் நம்ம எல்லாரையும் ஒரே சிந்தையோடு இணைச்சிருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ கர்த்தாவே ராஜா, தேவனே ராஜா, நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறவங்க அன்புக்காக நன்றி தகப்பனே ராஜா. கேட்க போற வார்த்தைகளை உம்முடைய கரத்துல கொடுக்குறோம் ராஜா. நீங்க பேசுங்க தகப்பனே ராஜா. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தகப்பனே ராஜா. ஓ தேவனே ராஜா, அது ஒரு சமட்டியை போல வந்து தகப்பனே எங்களை உருவாக்கட்டும் ராஜா. எங்களை வணைந்து எடுக்கட்டும் தகப்பனே ராஜா. உமக்காகவே வாழ தகப்பனே ராஜா. உமக்காகவே நாங்க இருக்க உதவி செய்யுங்க ராஜா. இதுக்காக தானே தகப்பனே ராஜா எங்களை நீங்க உருவாக்குனீங்க ராஜா. நாங்க எங்களுடையவர்கள் அல்ல, உம்முடையவர்கள் தகப்பனே ராஜா. ஆவியானவருடைய கரத்துல இந்த கொடுகையை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க ராஜா. நீரே ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் ராஜா ஆத்துமாக்களை திறந்த இந்த வசனங்கள் உயிர்ப்பித்து தகப்பனே ராஜா அவர்களை ஒரு மாற்ற உதவி செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா. அது எதனால? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அமேன், அமேன். அதாவது உங்களையும் என்னையும் மறுரூபம் ஆக சொல்றான். மறுரூபம், ஓகே, வேற ஒரு ரூபத்துல வாங்க அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஓகேவா, நம்ம ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் மறுரூபம் வந்து பார்க்க போறோம். அதாவது கிறிஸ்துவ இப்போ பரலோகத்துக்கு போற பயணத்துல, ஓகே, நாம இங்க 3 ஸ்டேஜா மாறி தான் வந்து போகணும். ஓகே, அதுக்குண்டான ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இது எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அழகா வேற ஒரு விஷயத்தை வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எப்படின்னா, நமக்கு பட்டாம்பூச்சி தெரியும் இல்லையா, பட்டர்ஃப்ளை. ஓகே, அதனுடைய அந்த லைஃப் சர்க்கிளை வச்சு, ஓகே, அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இங்க படத்துல போடுறேன். ஓகே, முதல்ல அதாவது அந்த பட்டாம்பூச்சியினுடைய முட்டை இருக்கும். ஓகே, அந்த முட்டை அழையோடைய ஸ்டேஜ் வந்து என்னன்னா கேட்டர்பில்லர், அது புழு மாதிரி வளரும். ஓகே, அந்த புழுவுல இருந்து ஒரு தொங்குற மாதிரி பட்டர்ஃப்ளைக்கு முந்தின ஸ்டேஜ். ஓகேவா, அது எல்லாம் ஒரே இடத்துல வந்து ரெக்கையெல்லாம் வந்து உள்ள கரெக்டா விரிச்சு பறக்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து, ஓகே, ரெக்கையை விரிச்சு அது பறக்கிற ஸ்டேஜ். ஓகே, பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை. ஓகே, இப்படி அதான் மெயினா இதுல வந்து நிறைய பிரிப்பாங்க. ஓகே, குறிப்பா மெயினா உள்ள ஒரு 4 ஸ்டேஜ் தான் சொன்னோம். ஒன்று முட்டை, ஒன்று கேட்டர்பில்லர், ஒன்று பியூப்பான்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை. ஓகே, இப்படி 4 ஸ்டேஜ். ஓகே, இதுல நம்ம வந்து ஒரு 3 ஸ்டேஜ் பார்க்க போறோம். ஓகே, முட்டைங்கிறது வந்து என்னன்னா, எல்லாம் ஆவிக்குரிய சத்தியம் எப்படி மறுரூபம் ஆகிறத பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, நீங்க எந்த நிலையில இருக்கீங்க, இதுக்கு அடுத்து என்ன நிலை, நம்ம எப்படி மாறணுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இதுல முட்டைங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம வந்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள்ள பிறந்திருப்போம் இல்லையா. இப்போ ஞானஸ்தானம் எடுத்து வசனம் என்னும் வித்துனால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. தேவனுடைய வார்த்தை என்னும் வித்துனால நீங்களும் நானும் இப்போ உருவேறப்பட்டிருக்கோம். ஓகேவா, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் புதுசா. ஓகேவா, எந்த ஒரு மனுஷனுடைய வித்துனால, தேவ வசனமாகிய அவருடைய வித்துனால, ஓகேவா, எந்த புருஷனுடைய சித்தமோ மாம்ச சித்தமோ வந்து கிடையாது. அப்படித்தானே வசனம் சொல்லுது தானே. அப்போ நீங்களும் நானும் அவருடைய வசனத்துல வந்து ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். ஓகேவா, அதாவது இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வராங்க இல்லையா. ரட்சிப்புனா என்ன, இதை ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் அந்த 3 விஷயத்துக்கு போறேன். ஓகே, அதாவது எப்படி மீன்ஸ், இப்போ ரட்சிப்புனாலே என்ன, உலகத்துக்கு மறிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரட்சிப்பு. இந்த உலகம் வேண்டாம், ஏன்னா உலகம் பாவத்தினால இருக்கு இல்லையா, பாவம் நிறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த உலகம் வேண்டாம், உலக வாழ்க்கை வேண்டாம், நான் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க எனக்கு வச்சிருக்கிறத செய்வேன்னு சொல்லி வரதான் ஞானஸ்தானம். ஓகே, அந்த தேவ ஞானத்தை அறிஞ்சு அதன்படி அந்த ஞானத்துக்குள்ள ஸ்தானம் எடுக்கிறது தான். ஓகே, இந்த சரீரத்துக்கு மறிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஞானஸ்தானம். ஓகே, ஸ்ரீஷராகி ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு வசனம் சொல்றாரு இல்லையா மத்தேயு கடைசியில. ஓகே, அப்போ ஞானஸ்தானங்கிறது தான் நம்ம அவருக்குள்ள வந்து உருவாகிறது. ஓகே, அவருக்குள்ள வர ஸ்டேஜ் தான் வந்து அந்த முட்டையின் வடிவம். இப்போ மெட்டமார்பிஸ்ல அந்த பட்டர்ஃப்ளையினுடைய லைஃப் சைக்கிள் ஸ்பேனை வச்சு பார்க்கும்போது இப்போ ஞானஸ்தானம் தான் வந்து அந்த ரட்சிப்பின் அனுபவம். ஓகேவா, கர்த்தருக்குள்ள வந்து வரது முட்டை. ஓகேவா, அந்த முட்டைக்குள்ள இருந்தால் நம்ம வசனத்தினால புதுசாக
ஜெனிப்பிக்கப்படுறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் இல்லையா? ஓகே, உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி மறுரூபம் ஆகுறதுனா என்ன? ஓகேவா? ஒரு முட்டை இருக்கு, அந்த முட்டை வந்து ஒரு புழுவா மாறுது, அந்த புழு வந்து ஒரு ஒரு கொத்து ஒரு பை மாதிரி ஆகுது. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன? ரெக்கையை விரிச்சு எங்கும் பறந்து திரிகிற பட்டாம்பூச்சி ஆகுது. இது மறு ரூபம். ஒவ்வொரு ஸ்டேஜும் முந்தின ஸ்டேஜ் வந்து அதுல இருக்க ரூபம் இதுல இருக்காது, இதுக்கு அடுத்த ரூபம் இதுல இருக்காது. ஓகே, மொத்தத்திலேயே வந்து மாறி இருக்குது. ஓகே, அதுதான் மறு ரூபம். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி மறு ரூபம் ஆகுறதுங்கிறத தான் சொல்றேன். ஓகே, நீங்க அதுல இருந்து எடுத்து சொல்ல போறேன், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க வேணா, நான் வசனத்துக்குள்ள வந்து ஸ்ட்ரைட்டா போறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரோமர் எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்றாருன்னா, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்ட்டு. ஓகேவா? ரோமர் 8:13 சொல்லியிருக்கு. அப்போ தேவனுடைய ஆவியினால, ஓகேவா, சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் அந்த வளர்ச்சி கர்த்தருக்குள்ள வளர்ற. நாம மறுரூபம் ஆகணும்னா, நாம மறுரூப படணும்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செயல் என்னவா இருக்கணும்? மாம்சத்தினுடைய செய்கைகளை அழிக்கணும். ஹல்லேலூயா. இது எப்படி பிரதர் அழிக்கணும்னா, இப்போ நான் பாவத்துல இருந்து வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? இப்போ சிம்சோன் இருக்காரு. ஓகே, அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாடுல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருப்பார். ஓகே, அவர் வந்து பலத்த காரியங்கள் செஞ்சிருக்காரு, ஒரு ரட்சகனா வந்து கர்த்தர் அழைச்சிருக்கார். அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து அவனை அதுக்கு வேண்டிதான் அழைக்கிறார். ஓகே, அந்த மனுஷன் என்ன பண்றாரு? தன்னுடைய பாவ செயல்களால், அதாவது தேவ நியமத்துக்கு என்று சவரன் கத்தி தலையில படக்கூடாது. ஓகே, இப்படி வந்து தேவனுக்குன்னே வந்து உள்ள காரியங்கள் மட்டும்தான் வந்து செய்யணும். திராட்சை ரசம், மதுபானம், இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. ஓகேவா? இப்பேற்பட்ட அந்த நபர் என்ன ஆகுது? தன்னுடைய இச்சையின்படி வந்து ஒரு ஸ்திரீ, தனக்கு பிடிச்ச, ஓகேவா, ஒரு ஸ்திரீட்ட போய் சேர்றாரு. அந்த ஸ்திரீயோட வந்து தெய்வ நியமத்துக்கு மாறான விஷயங்கள், அவருடைய பலம் எதுல இருக்குன்றதும் வரைக்கும் சொல்றாரு. ஓகே, பாவம் செஞ்சிடறாரா? இந்த பாவத்தையும் வந்து என்ன ஆகுது? பாவத்தினுடைய சம்பளம் மரணங்கிற மாதிரி மரணத்துக்கு நேராக வந்து போறாரு. ஓகே, அவருக்கு வந்து ஒரு கேலி கூத்தா வந்து வச்சு எல்லாரும் விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சிம்சோனை வச்சு. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அவர் எப்படி இந்த ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை வந்து அழிக்கிறாருன்னா, இப்போ கடைசியில அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 16:28 நியாயாதிபதிகள்ல சொல்லியிருக்கு, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. அப்போ அவனுக்கு புரியுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 20வது வசனத்துல கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அப்படின்ட்டு போட்டிருக்கா. அப்போ எப்பொழுது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் அப்படின்ட்டு. ஓகே, கர்த்தர் வந்து அவனை விட்டு போயிட்டாரு. ஓகேவா? தெய்வ ஆவியானவர் உடைய வல்லமா அவனுக்குள்ள இருந்து போயிடுச்சு, அந்த பலன் போயிடுச்சு. ஓகே, அப்போ என்ன ஆகுது? அதை உணர்ந்துட்டான். ஓகேவா? உணர்ந்து தெய்வ நியமத்தின்படி அவன் வந்து முடியெல்லாம் வளருது. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது? இவன் அதை உணர்ந்து இவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்களே, அவன் தேவ நோக்கத்தை அவன் நினைவு கொள்றான். ஓகேவா? எதுக்கு வேண்டி இவனை உருவாக்குனார்? பெலிஸ்தரை அழிக்கிறதுக்கு வேண்டி. ஓகே, பெலிஸ்தர்ட்ட இருந்து தேவ ஜனங்களா இருக்க இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொள்றதுக்கும் வந்து அவங்களை அழிக்கிறதுக்கும் தான் இல்லையா? அப்போ என்ன பண்ற? அந்த நோக்கத்தினால அதுக்கு என்ன பண்ணணும்? இவனுடைய மாம்ச கிரியைகளை அழிக்கிறான். நான் ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அதாவது நடந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே, இவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டான், தெய்வனும் தன்னை விட்டு வந்து எடுபட்டுட்டாரு. ஓகே, அப்போதான் வந்து இவர் வந்து உணர்றாரு. ஓகேவா? இது ஒண்ணுமே இல்லை, இந்த மாம்சம் ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த மாம்ச கிரியத்தை அழிக்கிறதுக்கு தேவ ஆவியனுடைய பலன் வேணும். அங்க இருந்து கேட்கிறான். இவனால சண்டை போட முடியாது. ஓகேயா? இவன் பார்க்க மேபி வந்து வாட்ட சாட்டமா ஒரு என்ன சொல்ற, ஒரு ரெஸ்லர் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஜெயிண்ட் மாதிரியே வந்து இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த பலத்துல வந்து இவங்களை வந்து ஜெயிக்க முடியாது. ஓகே, தேவ ஆவியனுடைய பலம் தான் வேணும். ஓகேவா? இந்த மாம்சக்கிரியை அடிக்கணும். ஓகே, மாம்சக்கிரியனா இவனுக்குள்ள இருந்தது இல்லை, இவன் செஞ்ச பாவம் எல்லாம் போகணும் இல்லையா? அதுக்குண்டான மன்னிப்பா இருக்கட்டும். ஓகேவா? அவன் அத்தனை நாள் மேபி நினைச்சிருக்கலாம், என்னால் வந்து நான் அடிச்சு நான் காப்பாத்தினேன் அப்படின்ட்டு. தெய்வ ஆவியானவரை மறந்துருக்கலாம். அப்போ அந்த இடத்துல இருந்து நினைவு கூர்ந்து இந்த ஒரு விசை மாத்திரம் வந்து என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி கேட்கிறான். இல்லை, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த தூணை பிடிக்கிறான், சாய்க்கிறான், வந்து பெலிஸ்தர்களை இருந்த எல்லாரையும் வந்து அழிச்சு போட்டுறான். ஓகேவா? அப்போ தெய்வ சித்தத்தை அந்த இடத்துல செய்யறவனா இருக்கிறான். எதனால செய்ய முடிஞ்சது? தன்னுடைய மாம்ச கிரியையில் அழிச்சனால அந்த இடத்துல உணர்ந்து அழிக்கிறான். ஓகேவா? அப்போ நமக்கு அந்த உணர்வு வேணும். சரி, ஓகே, இதுவா இனி என்ன சொல்ல போறோம் மீன்ஸ், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உள்ள இந்த மாம்ச கிரியைகளை எப்படி அடிக்கிறதுன்னு ஒரு சில உதாரணங்கள் சொல்லி நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். ஓகேவா? இப்போ நிறைய பாவ பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? தேவன் எப்பேற்பட்ட பல பாவ பழக்கங்கள்ல இருந்து வந்து என்ன விடுவிச்சார். ஓகேவா? நீங்க வேணா ஆலோசனையா வந்து கடைசியில வந்து ஃபோன் நம்பர் இருக்கும், வாலிப பிள்ளைங்களுக்கு
பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லை பெரியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பாவ பழக்கத்தில் எப்படி விடுபடுறது பிரதர்னு கேட்டால் வந்து எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த அந்த விதத்தையும் வந்து சொல்ல முடியும். ஓகே, ஆவியானவர் வேற நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தில் எப்படி மீண்டு வரதுங்கிறது அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். இன்னும் சொன்னால் அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு என்ன தேவையான வார்த்தைகளை கொடுக்குறாரோ அதை கூட வந்து சொல்லி வந்து நீங்கள் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வரதுக்கு வந்து உதவி செய்ய முடியும். ஓகேவா? இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் ஒரு பாட்டு வந்து இதுவும் தான் சரியா, அதனால சொல்லி ஓகே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி பிசாசு துரத்துறது கிடையாது. ஓகே, அதுவுமே நடக்கும். பட் இது மெயின் போதிக்கிறது, ஆலோசனை சொல்கிறது, அறிவு சொல்கிறது வந்து மெயினாக இருக்குது. ஓகே, அதனால வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் வந்து கால் பண்ணலாம். எதுக்கு மீன்ஸ் இப்போ நேரில் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். ஓகே, பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், ஒரு சில காரியங்கள் வந்து அவங்களால என்ன சொல்ல ஃபேஸ் பண்ணி வந்து பேச முடியாது. ஓகேவா? அப்போ ஃபோன்லனா ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச முடியும், ஓப்பனாக பேச முடியும். ஓகே, அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். ஓகே, தைரியமாக பேசிட்டோம். ஆல்ரெடி நிறைய விதமான ப்ராப்ளமில் இருக்கிறவங்க வந்து கால் பண்ணுறாங்க. நீங்களுமே வந்து அது என்ன தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு சொல்லலை, நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி எப்படி வெளியில் வர்றது, அதாவது வாஞ்சை இருக்கிறவங்க மட்டும். ஓகே, நீங்கள் அவங்கள திணிச்சு அப்படி கிடையாது. ஓகே, இந்த தம்பி பாவத்தில் இருக்கான், ஓகே அவன்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொல்லலாம், அப்படி கொடுக்காதீங்க. எந்த நபருக்கு தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வரணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு, அவங்களால முடியல, ஓகே அவங்க ஸ்டெப் எடுத்து முடியல இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் நம்பர் கொடுங்க ஆலோசனை கேட்கறதுக்கு. ஓகேவா? நிச்சயமா ஆண்டவர் அவங்கள அந்த பாவத்திலிருந்து கண்டிப்பாக கொண்டு வருவார், பெரிய விஷயங்கள் செய்வார். சரி, நம்ம வசனத்துக்குள்ள போவோம். சரியா? இப்போ எப்படி இந்த மாதிரி பாவத்துல இருந்து வெளியே வரதுன்னா, இப்போ கோபம் இருக்கு வச்சுக்கோங்களேன், கோவப்படுறீங்க. ஓகே, உங்களால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே, இப்போ எல்லா பாவத்துக்கும் இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி தேவன் தான். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்போ அதை இனி ஒரு வகையில் பார்க்கும்போது குமாரன் யாரு? வார்த்தையாகிய தேவன். ஓகே, வார்த்தையாகிய தேவன் இப்போ எப்படி நமக்கு வசனத்தின் வடிவில் இருக்கார். ஓகே, ஆவியானவர் வடிவிலையும் இருக்கார். நம்ம எல்லாரும் இப்போ பாவம் இருக்க மனுஷங்க ஆவியானவர் உடைய அந்த உணர்த்துதல், டச்சிங், பேசுறது அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, எல்லாரும் பார்க்கும்போது வார்த்தையா இருக்கார். எப்படி? பைபிள் வசனங்களா இருக்கார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு வசனம் சொல்லியிருக்கேன். அப்போ இதுல இருந்து மீளணும்னா, ஆவியினால தன்னுடைய சரீரத்தின் செய்கைகளை வந்து அழிக்கணும்னா இந்த வசனம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்போ நீங்க வசனத்தை அதிகமாக வந்து, இது வந்து பொதுவான அட்வைஸ். ஓகே, நீங்க இருதயத்துல இந்த விஷயத்தை என்னில இருந்து மாறணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க தேவனிடத்துல அன்பு கூறணும். தேவனிடத்துல அன்பு கூறும்போது இந்த வசனத்தை வாசிப்பீங்க. ஓகே, வாசிச்சு அதன்படி வந்து கை கொள்ளுவீங்க, கைப்பற்ற முடியும். ஏன்னா அவரிடத்துல அன்பு கூறுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது நாம அவருக்கு வந்து பிள்ளையா இருக்கும், அவருக்கு சீஷனா இருக்கும், அவருக்கு சிநேகிதரா இருக்கும். இப்படி எல்லாம் வசனங்கள் இருக்கு இல்லையா? அப்போ முதல்ல வசனத்தை வாசிக்கணும். ஓகே, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமா வாசிங்க. ஒரு 15-20 அதிகாரம் குறைஞ்சது வாசிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதை கர்த்தருக்குள்ள அதிகமா போகணுங்கிறவங்க, மற்றபடி இருக்கிறவங்க இல்லை நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ்கிறேங்கிறவங்க 5 அதிகாரமாவது வந்து வாசிங்க. ஓகே, நீங்கள் வசனம் வாசிக்காமல் நீங்கள் 5 மணி நேரம் ஜெபிச்சாலும் வந்து என்ன கேட்டால் வந்து அந்த அளவு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவருடைய வசனத்துக்கு செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருக்கப்படும் அப்படின்ட்டு. ஓகேவா? அவருக்கு பிரியம் இல்லை. நீதிமானுடைய ஜெபம் தான் பிரியம், செம்மையானவர்களுடைய ஜெபம் தான் அவருக்கு வந்து இஷ்டமாக இருக்கு. ஓகே, அப்போ நீதியாகவும் செம்மையாகவும் நடக்கணும்னா வசனம் தெரியணும், வசனம் வந்து தியானிக்கணும், வசனம் உங்களை உருவாக்கும். ஓகே, இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய அன்புக்குள்ள பிதாவுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்க முடியும். சரி, அதிகமாக வசனம் வாசிங்க. ஓகேவா? ஆவியில சரீரத்தின் செய்கைகளை அடிக்கிறதுக்கு சொல்றோம், வசனம் அதிகமாக வாசிங்க. உங்களுக்கு முடிஞ்ச வசனத்தை அதன்படி வந்து நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? பிராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா ஜெபத்துல தான் பண்ணணும். ஓகே, ஜெபிச்சு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓகே, நம்மளுடைய அப்போ விசுவாச கிரியையா. ஓகேவா? நம்ம ஜெபிச்சு பலப்பட்டுட்டு ஓகே அவர் சொல்றதன் படிக்க அந்த அவருடைய வார்த்தையில விசுவாசிச்சு நம்ம கிரியை மூலமா நடப்பிக்கும் போது கண்டிப்பா வந்து மாம்ச கிரியைகள் அழியும். ஓகே, இதுல ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க மொத்தத்துல வந்து நான் பொதுவா சொல்றது, ஓகே நீங்க வசனத்தை வாசிங்க, தேவனுக்கு அதிக நேரம் கொடுங்க. ஓகே, உங்க ஒரு சர்ச்சுக்கு உங்க வீட்டுல போறாங்கன்னா நீங்க அந்த சர்ச்சில் உள்ள எல்லா கூடுகையும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, அங்க வெளியில மினிஸ்ட்ரி, ஜெப கூடுகை, ஆண்கள், பெண்கள், சிறுவர் எல்லாத்துலயும் உங்களால எதுலாம் வந்து பங்கெடுக்கிறதுக்கு நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்களோ, எலிஜிபிள்னு இப்போ சிறுவர் கூட்டத்தில் போய் பெரியவங்க உட்கார முடியாது.
ஓகேவா? நிறைய இடத்துல அனுமதிக்கிறாங்க. நம்ம பின்னாடி கூட உட்காந்து வசனத்தை கேட்கலாம். பிள்ளைங்களை எப்படி கவனிக்கிறாங்க பார்க்கலாம். பெண்கள் கூட்டத்தில் போய் ஆண்கள் உட்கார முடியாது. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி அந்த எலிஜிபிலிட்டி சொன்னேன். ஓகேவா? அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. வசனம் உங்களுக்குள்ள போகும். போக 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 தான் விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். அதிகமாக தேவனுடைய காரியங்கள் கேட்கும் போது வரும். அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும்போது ஓகே நடக்கணும், என்னால் முடியும், ஓகேயா, தேவன் எனக்குள்ள இருக்கார், என்ன நடத்துறாரு, அவருடைய வார்த்தையினால எல்லாம் போடும் நீங்க விசுவாசிப்பீங்க. விசுவாசி அது கிரியைகள் மூலியமா செய்வீங்க. ஓகேவா? நீங்க அதான் என்னால முடியவே இல்லை, வாயை அடக்க முடியல, ஓகே, இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. நான் ஏன் பொறுமையும் இந்த நாவையும் முன்னாடி வைக்கிறேன்னா இதுதான் மாம்ச கிரியையில இப்போ மேலோங்கி 2024 மேலோங்கி இருக்கிறது. ஓகே, இது ஊழியர்களுக்குள்ளேயும் இருக்கு. இந்த வாய், நாவின் வார்த்தைகள், ஓகேவா, கண்டிப்பா அடக்கணும். ஓகேவா? நிச்சயமா அடக்கியே ஆகணும். இந்த நாவை, அதாவது அது எப்படின்னா கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா தான் இருக்கணும். ஓகே, நம்ம தாமதமாக தான் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாவை அடக்குங்க, பொறுமையா இருங்க. இந்த மாதிரி உள்ள மாம்சத்தின் செய்கைகளை அடிக்க தேவ ஆவியானவருடைய பலன் தான் வந்து உதவும். ஓகே, இதுக்கு பேர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் சொன்ன, வசனத்தை வாசிங்க, தேவனுக்கு நேரத்தை கொடுங்க அப்படின்னு. அப்போ அபிஷேகம் வந்து எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு முதல் அதிகாரம் அப்போஸ்தலர்ல வந்து அவர் சொல்றாரு. ஓகே, பிதாவினால் அருளப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு நீங்க போய் காத்துருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேவா? வேற எங்கேயும் போவாதீங்க அப்படின்னு. அப்போ நாம வந்து அவருடைய அபிஷேகத்துக்கு காத்திருக்கணும், அதை கேட்கணும், விசுவாசிக்கணும், வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அபிஷேகத்துக்கு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பெற்றவங்களும் இன்னும் கேளுங்க. நீச்சாழத்துல போகணும். ஓகேவா? அந்த நிறைவுல பரிபூர்ணப்படணும். ஓகே, ஒருவேளை நீச்சாலம் வந்துட்டீங்கன்னா அது 24/7 நீச்சாழத்திலேயே இருக்கணும், ஆவிக்குள்ளேயே இருக்கணும்னு கேளுங்க. 365 நாளும் ஆவிக்குள்ளேயே இருக்கணும்னு கேளுங்க. ஓகேவா? நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஆவியானவர் வந்து உள்ள இருந்து அது என்ன சொல்ற, மடை திறந்து தண்ணி வரும் இல்லையா, மடை டேம். ஓகே, அதே மாதிரி உள்ள இருந்து அப்படியே போய் உலகம் முழுக்கத்தையும் வந்து நிரப்புவார். ஓகே, உலகம் ஃபுல்லா நிரப்புவார். உங்க இருதயத்துல இருந்து வர ஜீவ நீர் ஊற்று. ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மறுரூபம் ஆறுறதுக்கு இந்த அபிஷேகம் தான் உதவி செய்யுது. அது எப்படி உதவி செய்யுது? இந்த மாம்சத்தின் கிரியைகளை, அதாவது நம்ம மாம்ச சரீர செய்கைகளை அழிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இப்போ 2 விஷயம் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம் சொன்னோம். அதுல 3வதும் ஒண்ணு சேர்த்துக்கோங்க. ஓகே, என்னன்னா சிந்தையில பாவம். ஓகே, நம்ம சிந்தையில, அதாவது போக்கஸை வந்து கிறிஸ்துவை நோக்கி ஓட்டத்தை பொறுமையா ஓடுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அந்த கிறிஸ்துவ நோக்குற அந்த நோக்கத்தை, அந்த பார்வையை வந்து அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி விடுறான். அவன் சொல்றது இந்த பிசாசானவன. ஓகே, அப்போ நீங்க ஓட்டத்தை நேரா பார்த்து ஓடணும்னா உங்களுக்கு சிந்தையில தெளிவு வேணும், சிந்தையில பரிசுத்தம் வேணும். இந்த சிந்தையை வந்து சின்ன வயசுல பிறந்த குழந்தையில இருந்து பாட ஆக்கிடுறாங்க. ஓகேவா? நான் டிவி மீடியா இதை மட்டும் சொல்ல, பெற்றோர்கள் பேசுற பேச்சு, அக்கம் பக்கம் கேட்கிற இல்லை ரிலேட்டிவ்ஸ்னு வந்து அவங்க பேசுற பேச்சு எல்லாமே பிள்ளையோட இருதயத்துல பதியுது இல்லையா? மற்றவங்களை குறை சொல்லி இல்லை தாண்ட இருக்க பொருளை மெச்சி கொண்டு, ஓகேவா, பேர் புகழ் படிப்பு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். குழந்தை மைண்டுக்குள்ளே அதுதான் வருது. சின்ன குழந்தைய போய் கேட்டாலே அதுவே அந்த சின்ன வயசுல இதனோட குழந்தையே சொல்லுது. அதுக்கு ஒரு ஆம்பிஷனை வச்சிருக்காங்க. என்னையா ஆம்பிஷனு? பரலோகம் போகிறது தான் எனக்கு ஒரே ஆம்பிஷன். ஓகே, பரலோகம் போகிறதுன்னு சொல்றது பிதாவுக்கு முன்னாடி நான் நிற்கணும். ஓகே, அதுதான் என்னுடைய ஒரே ஆம்பிஷன். ஓகேவா? அதுக்கு அதை இருதயத்தில் எனக்கு ஆண்டவர் தான் வச்சார். ஓகே, நான் வந்து சொல்லிக் கொடுக்குற எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்லுவேன். படிப்பு, பேர், புகழ் ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை. தெய்வ ஆவியானவருடைய வழி நடத்துதலை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அதுக்கு முக்கியத்துவம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, அதுதான் அந்த கேட்டர்பில்லர் சொன்னேன் இல்லையா, அந்த புழு. ஓகேவா? அந்த புழு என்ன பண்ணும்? அது ஒவ்வொரு மரத்தில் இருக்க இலை எல்லாத்தையும் சாப்பிட்டு 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 தன்னுடைய ஜீவனுக்குன்னு சொல்லிட்டு அது செய்ய வைக்கும். அதே போல தான் நீங்கள் தேவனுடைய காரியத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் கற்றுக்கொள்ளுகிறவரை போல இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மறுரூபம் ஆகிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறவரை போல இருக்கணும். அந்த கற்றுக்கொள்றவங்களை போல இருக்கிறதனுடைய விளைவை தான் சொன்னேன். ஓகே, மாம்சத்தினால, மாம்ச கிரியைகளை ஆவியினால வந்து ஜெயிக்கிறது. ஓகேவா? அது எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் சொன்னேன். இப்போ பாவத்தை மீறதெல்லாம் நிறைய விஷயம் சொல்ல, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட வந்து கேளுங்க. இந்த விஷயம் இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, இந்த பாவத்தை வந்து மேற்கொள்றதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஓகே, இல்லை உங்கள் மெயில் ஐடியோ கொடுங்க. ஓகே, கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் போட வேண்டாம், நீங்கள் என் நம்பர் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜோ இல்லை டைப் பண்ணியோ வந்து போடுங்க. ஓகே, இந்த இது வந்து முடியல பிரதர், முடியல அங்கிள், முடியல அண்ணா, எப்படியோ
பேர் சொல்லி கூட கொடுங்க பிள்ளைங்களாம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கர்த்தர் என் மூலியமா உங்களுக்கு வந்து விடுதலை, அவர் எனக்குள்ள இருந்து உங்களை விடுதலை பண்ணணும்னு சித்தமா இருந்தால் நிச்சயமா செய்வார். ஓகே, நீங்க பாருங்க. ஓகே, உங்களால முடியாத விஷயத்த சரி அது எல்லாத்தையும் வந்து மீறி இருக்காரு, எல்லாத்துல இருந்து கர்த்தர் என்ன வெளியே கொண்டு வந்திருக்காருங்கிறத இப்போ பாடமா உங்களுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டா வந்து சொல்ல முடியும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, ஓகே இதுக்கு வந்து இப்படி இப்படி ட்ரை பண்ணுங்க, இப்படி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி கொடுக்க முடியும். ஓகே, நீங்க கேளுங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் மறுரூபம் ஆகணும். ஓகே, மறுரூபம் ஆகிறதுக்கு ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா, இந்த வசனத்துல ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து பகுத்தறிதல். ஓகேவா? முதல்ல என்ன, நம்ம கற்றுக்கொள்றவங்கள போல இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம பகுத்தறியணும். தேவனுடைய சித்தத்தை, அவருடைய சித்த நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமா இருக்கு, அந்த சித்தத்தை பகுத்தறியணும், வேறு பிரிச்சு பார்க்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலன்னா நிச்சயமா நாம வஞ்சிக்கப்பட்டிருப்போம். ஓகே, இதுக்கு அஸ்திவாரமா தான் முன்னாடியே நமக்கு வந்து கற்றுக்கொள்ற ஒரு போல வசனம் எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மறுரூபம். ஓகேவா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், பகுத்தறியணும், வேறு பிரிச்சு. ஓகேவா? ஏன் வேறு பிரிச்சு பார்க்கணும்னா, வஞ்சிக்கிற ஒருத்தன் இருக்கான், எவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ அப்படின்ட்டு இருக்கான். ஓகே, இப்போ அதுக்குள்ளேயே இப்போ வந்து போனா கர்ஜிக்கிற சிங்கம் மீன்ஸ் அவன் கடிச்சு தானே நம்மளை சாப்பிடணும். பட் அவனுக்கு நம்மளை என்ன சொல்றது, இப்போ நம்மளை வந்து பிச்சு இது பண்ணுங்கிற விஷயமே இல்லை. நம்மளை அப்படியே அவன் நரகத்துக்கு விழுங்கணும், மரணத்துக்கு அவன் கொண்டு போகணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அதுதான் எவனை விழுங்கலாமோ அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ கர்ஜிக்கிற சிங்கம் மீன்ஸ் பயம் பொறுத்துறான். ஓகே, அந்த சத்தம் கேட்கும்போது பயம் உண்டாகும் இல்லையா? அவன் பயம் பொறுத்துறவன் பிசாசு. ஓகே, அவன் பொய்க்கு பிதாவமா இருக்கான். ஓகே, பிசாசு அவனுக்கு வந்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்க கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசு விசுவாசிங்கன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்காது. நீங்க கரெக்டான ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்காது. உங்களுக்குள்ள பயம் இருக்குன்னா உங்களுக்குள்ள சம்திங் ஒண்ணு பாவம் ஏதோ ஒரு விஷயத்துல, இப்போ நம்ம பாவம் இல்லைன்னு சொன்னா வந்து நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருக்கும். நமக்குள்ள எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு பாவ விஷயங்கள் இருக்கும். ஓகே, பாவம் மீன்ஸ் தேவனுக்கு பிரியமில்லாத, அவருடைய கட்டளைகள் மீறினது, அவர் சொல்லி கேட்காத விஷயம், இது எல்லாமே வந்து பாவத்துல தான் வரும். ஓகே, ஆனா வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு, மரணத்துக்கு ஏதும் அல்லாத பாவம் இருக்கு இல்லையா? இப்படி வேறு பிரிச்சு பார்க்கலாம். ஓகே, அப்போ நமக்குள்ள பாவம் ஏதாச்சும் இருந்ததுன்னா பயம் நிச்சயமா இருக்கும். ஓகே, நீங்க பயத்தை மேற்கொள்ளணும்னா கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அப்படி இருக்கணும். பிசாசு பயப்படுத்துறவன். ஓகே, அப்போ பிசாசு பயப்படுத்துறவன் ஓகேவா, நம்மளை வந்து மொத்தத்துல விழுங்குறான் இல்ல மரணத்துக்குள்ள. இவன் மெயினா என்ன, வசனம் இவனுக்கு நல்லா தெரியும், தேவனோடு இருந்து தேவனை நல்லா புரிஞ்சு அறிஞ்சவன். ஓகே, இவன் ஒளியின் வேஷம் தரித்தவன் சொல்றாங்க இல்லையா? ஒளியின் தூதன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒளி யாரு, நம்ம தேவன் இல்லையா? அப்போ அதனுடைய நிழலா. ஓகே, இவன் ஒரு மாய பின்பம் பண்ணுவான். ஓகே, அவன் வரப்போற இவனுக்கு பேரு அந்தி கிறிஸ்து அப்படின்னு பேர். எப்படி ஆன்டி கிரைஸ்ட். ஓகே, அதுலயும் பேர்லயும் வந்து கிரைஸ்ட் வந்துச்சு. அப்போ இவரை மாதிரியும் அவன் வந்து பண்ணுவான். ஓகே, இவரை மாதிரினா இவர் செய்யறதை செய்வான் இல்ல, அவரை மாதிரி வேஷம் தரித்து வருவான். ஓகே, அப்ப நாம வந்து வேறு பிரிச்சு பார்க்கணும், தெய்வ சித்தம் எதுன்னு சொல்லி கரெக்டா வேறு பிரிச்சு பார்க்கணும். ஓகே, தெய்வ சித்தம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வேறுபடும். பொதுவான சித்தம் பார்த்தா நீங்கள் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணுங்கிறது, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது அது தேவனுடைய சித்தமா இருக்கு. ஓகே, இப்படி நம்ம பார்க்கலாம். ஆனா தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல பார்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தம். ஓகே, நம்ம முடிவு வந்து அங்க பரலோக ராஜ்யம் தேவனோட கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துல. ஓகே, பட் வந்து அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போற வழி ஒவ்வொன்று இருக்கும். ஓகேவா? உங்களை வந்து நடந்து போக சொன்னா நடந்து தான் போகணும், உங்களை சைக்கிள்ல போக சொன்னா சைக்கிள்ல தான் போகணும். ஓகே, உங்களை பைக்லயோ கார்லயோ போக சொன்னா அப்படிதான் போகணும். இல்ல நீ ஃபிளைட் ஏறி வரணும்னு சொன்னா அப்படிதான் வரணும். ஓகே, அப்படி வந்தா மட்டும் தான் நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியும். அவ்வளவு தேவனுடைய பலத்த கையில இஸ்ரேல் ஜனங்களை வந்து மீட்டு கொண்டு வந்த மோசே ஒவ்வொரு விஷயம் கேட்காம அவர் கானானுக்குள்ள போகல இல்லையா? அப்போ அவன் பிசாசு வந்து நம்மளை இது பண்ணுவான், ஸ்டிமுலேட் பண்ணிடுவான். அதுக்கு தான் ஃபர்ஸ்டே மாம்சக்கிரியை அழிக்கணும். மோசே எப்படிப்பட்டவன், ஆக்சுவலாக கோவப்படுவோம். அவனுடைய சுபாவம் நம்ம பைபிளில் வாசிக்கும் போது நம்ம பார்க்க முடியுது. அவர் டக்குன்னு என்ன சொல்ற, முன்கோபி அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா? டக்குன்னு எமோஷனுக்கு இடம் கொடுத்துருவார் இல்லையா? போய் கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப எமோஷனல் வந்து மேற்கொள்ளுது, பயப்படுறாரு, ராஜாக்கு திரும்ப ஓடிடுறாரு. ஓகேவா? திரும்ப அந்த அப்படி பயப்படுற அப்படி கோவப்படுற மோசையை கொண்டு அவனை மாதிரி பூமியில சாந்த குணம்னு உள்ளவன் ஒருவரும் இல்லைன்னு ஆவியானவர் பதிவு பண்ற அளவுக்கு அவனை மாத்தி இருக்கார், மறுரூபமாக்குறார், மாம்ச கிரியைகளை அழிக்கிறார். ஓகே, கத்துக்கொள்றவனை போல 40 வருஷம் வந்து கூட மாமனார் வீட்டுல இருந்து கத்துக்கிறார் தேவனிடத்துல இருந்து. ஓகே, திரும்ப அனுப்பும்போது தான் அவன் பகுத்தறிறான். ஓகே, தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே இவர் என்ன பண்றாரு. ஓகே, இவர் முச்செடியின் மத்தியில வந்து தேவன் தோன்றி அவரை அனுப்புறாரு. ஓகேவா? அனுப்பி இந்த மாதிரி மாத்துறாரு, அவனை சாந்த குள்ளமல்லவனை மாத்துறாரு. கடைசி நேரத்துல என்ன ஆகுது,
வஞ்சிக்கப்படுறான் இல்லையா? 3 வருஷம் கூட இருக்காப்புல யூதாஸ் காரியத்து, கடைசி நேரத்துல வஞ்சிக்கப்படுறான். பிசாசு உள்ள புகுந்தான்னு இருக்கு. இவர் போய் பேச சொன்னா கண்மலையை வந்து அடிக்கிறார் இல்லையா? அப்போ என்னுடைய நாமத்தை நீ வந்து ஜனங்களுக்கு முன்னாடி பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்ட. ஓகே, நீங்க 2 பேரும் மோசேயும் ஆரோனும். ஓகே, அப்போ அதை வந்து அவரால் ஏத்துக்க முடியல. ஓகே, செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனை, நீ கானானுக்கு போக முடியாது. ஓகேவா அப்படின்ட்டு சொல்றார். சரி, அப்போ நமக்கு இதுக்கு வேண்டிதான் பகுத்தறிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஓகேயா? அப்போ பகுத்தறிகிறதுல எப்படி வந்து பகுத்தறிகிறதுனா, அப்போ தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும்? ஓகேயா? தேவனுடைய சத்தத்தை பகுத்தறியணும்னா ஒரே வழி, தேவனோட நம்ம இருக்கணும், அவரை நம்ம அறிஞ்சு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு வசனம் வாசிக்கணுமா, 2வது வசனத்தை பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த வசனத்தின்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ற அனுபவத்துல, பிராக்டிஸ் பண்றது மீன்ஸ் தேவனோட அந்த வசனத்தை வந்து அனுதினமும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கலாம். அப்போ தியானமா இருக்கும்போது அந்த வசனம் வந்து நம்மளை செய்ய வைக்கும், இதை செய்யணுங்கிற ஞாபகத்தை கொடுக்கும், தூண்டுதலை கொடுக்கும். அப்போ நம்ம வசனத்தின்படி செய்வோம். ஓகே, அப்போ வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அதை கிரியையில செய்ய 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 தேவனுடைய அந்த விஷயம் நமக்கு புரியும், பிடிக்கும். ஓகே, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை எந்த நேரத்தில் செய்ய வைப்பாருங்கிறத அவரை நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருப்போம். ஓகேவா? இப்போ எதுக்கு நம்மளை மணவாட்டி சபை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ மணவாட்டியினுடைய சுபாவம் அதுதான், ஒரு பெண்களுடைய சுபாவம் வந்து கணவனை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? கணவருக்கு கீழ்ப்படிணும். யார் கீழ்ப்படிவா? யாருக்கு அன்பு இருக்கோ அவங்க தான் கீழ்ப்படிவாங்க. கணவர் இடத்துல அன்பு இருக்கும்போது கீழ்ப்படிவாங்க. கணவர் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து சபையை போஷிக்கிற மாதிரி போஷிக்கணும். ஓகே, கிறிஸ்து சபையின் இடத்துல அன்பு கூறுற மாதிரி கணவர் வந்து மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். ஓகேவா? சரி, இப்போ எதுக்கு பகுத்தறியல் தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க கவனம் சதற வேணாம். சரியா? அப்போ இப்படி இந்த மாய பின்பமா பிசாசுமே வந்து செயலாற்றுவோம். அப்போ தேவனை அறிஞ்சிக்கணும்னா, தேவ சித்தத்தை பகுத்து அறியணும்னா நம்ம தேவனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரா, அது வாசப்படியில இருந்து நான் கதவு தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஏன் சத்தம் எதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் வந்து அவனால கதவு திறக்க முடியும். இல்ல வேற யாருக்கும் இல்லைன்னா கேட்காது இல்லையா அவர் சத்தம். இப்போ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசி உணர்த்தி சொப்பனம் காமிச்சு தரிசனமோ இல்ல எப்படியோ உங்ககிட்ட வந்து பேசுறாரு. ஓகேவா? மெசேஜ் மூலியமா, அதோ இது மூலியமா, சரியா பேசுறத, அப்போ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஓகே, செவி கொடுக்கணும், அது காதுல போய் விழணும் இல்லை, காதுல எல்லார் காதுலையும் வந்து ஸ்பீக்கர் போட்டு சொன்னா, இப்போ நீங்க இந்த டிவைஸ்ல கேட்குறீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் போனா சுத்தி இருக்க எல்லாருக்கும் கேட்கும். பட் அவர் சொல்ற வந்து கேட்கும் அது இல்லை, கேட்கும் மீன்ஸ் லிசன் பண்ணும், கவனிக்கும், அதுக்கு கீழ்ப்படியும். புரியுதா உங்களுக்கு? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். அப்போ அதுதான் மணவாட்டி வந்து ஒப்பிட்டு சொன்னோம். ஓகே, அவங்க அதுக்கு தான் வந்து வச்சிருக்கேன். அதனுடைய மணவாட்டி சபையினுடைய நிழலாக தான் ஒய்ஃபுங்கிறவங்க ஏற்ற துணையா ஆதியிலே உண்டாக்கப்பட்டது. ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி ஒருத்தன் வேஷம் தரிச்சு வரான், அவன்கிட்டயும் அதே ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்க வசனத்தை பிசாசும் பேசும். அப்போ இவன் சொல்றது தெய்வ சித்தமா, தேவன் சொல்றது தெய்வ சித்தமா தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவரை அறிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதனாலதான் உங்கள பலர் என்ன பண்றாங்க, பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருன்னு சொல்றாங்க இல்லையா? கேட்குறீங்க இல்லையா? அதனால தானே கேட்குறீங்க. உங்களால தேவனோட சஞ்சரிக்க முடியல, தேவனோட வந்து வாழ முடியல, தேவனோட உபவாசிக்க முடியல, தேவனோட நெருங்கி நடக்க முடியாதனால என்ன சொல்ற, ஒரு பாஸ்டரோ மீட்டிங்கோ வந்து ஏதாவது ஒரு சிலரோட மீட்டிங்லாம் வந்து போய் என்ன பேர் சொல்லி கூட மாட்டாரா அப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன், உங்களை தேடி வந்தாரா? உங்களுக்கு வேண்டி அவர் எல்லாத்தையும் உடையவராக இருந்து பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தாரா? நீங்க கூப்பிட்டா ஏன் வரமாட்டாரு? நிச்சயமா வந்து நிற்பாருங்க. நீங்க அவரை விசுவாசிங்க. அவர் அப்பேற்பட்டவர். என்ன வந்து வெளியே கொண்டு வந்தார். பாவத்தினுடைய மடியில படுத்துட்டு இருந்தேன். ஒரு அக்கா என்ன முதல்ல வழி நடத்தினாக்கா, அவங்க தரிசனமே பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க ஒருத்தங்க மடியில படுத்துட்டு இருக்கீங்க, அது பாவத்தினுடைய மடியில. ஓகே, அது அப்படியே வந்து பார்த்து சொல்றாங்க. நான் வந்து அப்போ அப்படிதான் இருந்தேன். ஓகே, ஒருத்தரும் மீட்க கூடாது. என்ன தேவன் மீட்டார்னா உங்களை மீட்க மாட்டாரா? பாவத்துல இருந்து மீட்டது மட்டும் இல்லை. ஓகேவா? இப்போ மொத்த உலக சபைகள் இருக்கு, ஆனாலும் என்னுடைய கண்களுக்கு அதை வந்து வசனத்துல இருக்க சபையை பார்க்க முடியல. வசனத்தின் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஒருத்தர்ட்டையும் போய் உட்காந்து கத்துக்கோன்னு சொல்ல. ஆரம்பத்துல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரை வச்சு ஆண்டவர் என்ன வழி நடத்தினாரு. ஓகே, அப்பவே வந்து அந்த நபர் வழி நடத்தினாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா அது அப்படிதான். ஓகே, அவர் பேசுறது உணர்றது நமக்கு கொஞ்சம் தெளிவா புரியவே அவர் தான் நடத்துறாரு. இப்போ ஒருத்தர்கிட்டையும் போகல, கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? அவரே வந்து சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு தேவையானது, நான் பரலோகத்துக்கு போக வேண்டிய வழி அவருக்கு தான் தெரியும். அவர் அந்தந்த நேரத்துல என்னை தகுதிப்படுத்தி அதை கேட்க வைக்கிறாரு.
லிசன் பண்ண வைக்கிறார், பார்க்க வைக்கிறார், அதில் நடக்க வைக்கிறார். ஓகே, அப்போ நாம செய்ய வேண்டியது ஒரே வேலை, அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது தான். ஓகே, அப்போ தேவனை அறிந்து கொண்டாதான், புரிந்து கொண்டாதான் நாம அவருடைய சித்தத்தின்படி செய்ய முடியும். இதுல 2 பேர் சொல்லலாம். தேவனை புரிஞ்சுக்கிட்டவங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாருக்கும் பிடிச்ச, தேவனுக்கு அன்பான சீஷனை சொல்ல பண்ற யோவான் ஒருத்தர். ஓகே, அவரை அந்த யோவான் எழுதின சுவிசேஷனா நீங்க தெய்வ ஆவியானவருடைய துணையில வாசிக்கும் போது தெரியும், கிறிஸ்து இயேசுனுடைய இருதயத்துல உள்ளதெல்லாம் அவர் வந்து எழுதி வச்சிருப்பார். அவர் அப்படி யோசிச்சாரு, அப்படி நினைச்சாரு, அப்படி போற திட்டமா இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருப்பாரு. மார்க்கு, மத்தேயு, இவங்க லூக்காலாம் வந்து எழுத முடியல. ஓகே, ஏன்னா இவர் அந்த அளவுக்கு இதுவா இருந்தார். இன்னும் சொன்னா யோவான்ல 17வது அதிகாரத்துல ஆசாரியனுடைய ஜெபம், இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல என்ன ஜெபம் பண்ணாருங்கிறது வரைக்கும் எழுதி வைக்கிறாரு இல்லையா. அப்போ அவர் கிறிஸ்து இயேசு வந்து அறிந்திருந்தார். அறிந்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அந்த வார்த்தை அந்த தொடர்பு நெருக்கத்தை குறிச்சது. ஓகே, அதுதான் அறிந்து. ஓகே, இப்போ பவுல்னு ஒருத்தர் இருக்காரு, கிறிஸ்துவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்திட்டு இருந்தவர். டோட்டல் சேஞ்ச். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவ நானேன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி பாதத்துல விடுறாரு. பவுல் எப்படிப்பட்டவர்? எல்லாம் கற்று தேர்ந்தவர், நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவர். அவருக்கு தெரியுது, இவ்வளவு நியாயப்பிரமாணத்தை கற்றிருந்த இயேசு கிறிஸ்துவ தேவனை வந்து நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு, இதை ஒன்னொன்னு விட பிரமாணத்தை வந்து அடிக்க அதாவது தேவன் இடத்துல அதிகமா கிட்டி சேர இவர்கிட்ட இருந்த பிரமாணம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தோணுது. ஓகே, தோணுதில்ல, அது நஷ்டமும் குப்பைன்னு விட்டாரு. ஓகே, நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக விடுறேன்னு சொல்றாரு. ஓகேவா, ஏன் இது இருக்கும்போது இவர் யாருன்னு தெரியல. வர இயேசு யாருன்னு, இவர் இயேசு கிறிஸ்துவன்னு அவருடைய கண்களுக்கு தெரியல. ஓகே, அப்பேற்பட்ட அந்த பிரமாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் கிறிஸ்து இயேசு என்ன பிரமாணத்தை கொடுத்தாரோ அதை எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு. அப்போ நம்ம ஏன் பகுத்தறியணுங்கிறது இது ரொம்ப முக்கியம். ஓகே, பகுத்தறியணும்னா ஒரே வழி, தேவனை நீங்க அறிஞ்சிருக்கணும். ஓகே, அவருடைய சத்தத்தை எப்படி வகை பிரித்து பார்த்து கண்டு கொள்ளலாம். அவருடைய சத்தம் எப்படி இருக்கும். ஓகே, அவருடைய சித்தம் இப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், அவருடைய சித்தம் வந்து அது ஒரு எட்டர்னலாக இருக்கும். ஒரு விஷயம் ஓகேவா, அவருடைய சித்தத்தில் வலி இருக்காது, வேதனை இருக்காது, நமக்கு ப்ரெஷராக இருக்காது, ஒரு நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு விஷயத்தை இப்போ ஒரு வண்டி வாங்க சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வண்டி வாங்க சொன்னார்னா அவரே எல்லாத்தையும் செய்வார். பெட்ரோல் போடுற வசதி கொடுப்பாரு. ஓகே, அது நிறுத்துறதுக்கு உண்டான ஷெட்டு அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஓகே, அவர் வாகனம் தரேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, அவர் வாகனம் தரேன்னு சொல்லிட்டாருன்னு போயிட்டு நீங்க லோன் எடுக்க போகாதீங்க. வாகனம், வீடு, குழந்தை, படிப்பு, ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னால் அவர் செய்வார். நீங்கள் வந்து கேட்கலாம், சரி இது வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, இதுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு கேட்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் அதாவது அவர் கூட வந்து இன்னும் அதிகமாக கனெக்ஷன் வச்சுக்க, அவர் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். புரியுதா? ஓகே, இந்த பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம மறுரூபம் ஆகணும்னா முதல்ல நம்ம வசனத்தை கற்றுத்தேர்ந்து வசனத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கணும், அதை கற்றுக்கொள்றவங்களா. 2வது பகுத்தறிகிறவங்களா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிஞ்சு பார்க்க வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்க்குறோம். பட்டாம்பூச்சி ரெக்கையை விரிச்சு வெளியில பறக்குது. ஓகேவா, இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஸ்டேஜ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜ். ஓகே, இது என்ன ஸ்டேஜ் மீன்ஸ் எல்லாத்தையும் விடணும். ஓகே, எதுவாக இருந்தாலும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லாத்தையும் விடனா எது வரைக்கும்ன்ட்டு, இப்போது நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வரும்போதே உலகத்தை வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து தான் அவரை பின்தொடர்ந்தே போகிறாங்க. ஓகேவா, அது எல்லாத்தையும் வெறுத்து தான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே வந்து கிறிஸ்துவ விசுவாசே வந்து நம்ம பிரயாணம் ஆரம்பிக்கிறதே சீஷனாய் தான். சீஷனாயினா எதுவும் வேணான்னு சொல்லி தான் இவர்கிட்ட வந்து ஓகே அவர் குருவாக ஏற்றுக்கிட்டு ஓகேவா, அவருக்கு சீஷனா வரணும்னாலே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருப்போம். ஓகேவா, அந்த விடுறது சொல்ல, இந்த விடுறது என்னன்னா, மோசே என்ன பண்ணுவார், ஆண்டவர் கூடுவார், மலை மேலே வான்னு சொன்ன உடனே, போன்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்வார், அந்த அத்தனை லட்சம் ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போவார். இதுதான் எல்லாத்தையும் விடுறது. ஓகே, இப்போ சொல்கிறது இந்த மறுரூபம் ஆகிறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் இது தான். ஓகே, எல்லாத்தையும் விடணும். ஓகே, எல்லாத்தையும் விடணும் மீன்ஸ் இந்த சுபாவத்தை நம்ம வேற ஒரு சிலருக்கும் இருந்ததை நம்ம பார்க்க போகிறோம். இவர் எப்படின்னா, அந்த அத்தனை லட்சம் ஜனங்களை பற்றி கவலையே இல்லாமல் 40 நாள் இருக்காரு. இவரை கொண்டு தான் கூப்பிட்டு வந்தார். இவர்கிட்ட தான் பிரமாணம் இருக்கு. இவர் தான் மட்டும்தான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறவராக இருந்தார். இவர் தான் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறது, ஜெபிக்கிறது எல்லாமே. ஓகே, ஆரோன்ட்டையும் இவங்கள்ட்டையும் வந்து ஆண்டவர் பேசுறாரு. ஓகே, அவர்கிட்ட போய் கேட்கணும்னா வந்து மோசே தான் பேசணும். ஓகே, அப்போ ஜனங்களுக்கு ஏதாவது நியாயம் தீர்க்கணும்னா மோசே தான் வந்து ஓகே பிரச்சனை
தீர்க்க முடியாததெல்லாம் மோசே தான் ஆண்டவர் மூலியமா இது பண்ண. ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் உள்ள ஒரே கனெக்ஷன் மோசே, ஆண்டவரோட கனெக்டா இருக்க ஒரே ஆள் மோசே. ஓகே, அப்பேற்பட்ட மோசே ஆண்டவரோட கனெக்ட் ஆகி போயிட்டார். ஓகே, 40 நாள் மலை மேல வந்து இருக்கார். ஓகேவா? அப்போ இந்த ஜனங்க வழி தவறுறாங்க. ஓகேயா? ஆனா நாம மறுரூபம் ஆகணும்னா என்ன தாட்ல இருக்கணும்னா, ஆண்டவரோட உட்காந்துட்டு ஐயோ கீழே ஜனங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகே நான் இல்லையே, நான் இல்லாம என்ன ஆயிடும், இந்த யோசனை வரவே கூடாது. நீங்க மினிஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். ஓகேவா? பல இருக்கலாம் மீன்ஸ் பெரிய மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு இந்த வீடியோவும் கிடையாது. ஓகேவா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா கூட வந்து கர்த்தர் உங்களை வந்து எடுத்து பயன்படுத்தலாம். ஓகேவா? நீங்க அந்த ஸ்டேஜ்ல நீங்க மோசே மாதிரி தான் இருக்கணும். ஆண்டவர் உங்களை வந்து உங்ககிட்ட சமூகத்துல வந்து இருன்னு சொல்லிட்டாருன்னா அங்க போய் உட்காந்துட்டு நம்மளுடைய தாட்ஸ் அவருக்கு கொடுக்க கூடாது. அண்ணனைய கொடுத்தாரு இல்லையா? ஓகே, ஐயோ அந்த சவுலுங்கிறவன் வந்து உங்களுடைய ஜனங்களை துன்பப்படுத்திட்டு இருந்தாரு, இவர் சொல்ற எனக்கு தெரியும் நீ போ இல்லையா, நீ போ, உன்கிட்ட சொன்னதை நீ செய்ய. அவர் அப்பேற்பட்ட தேவன். சரியா? நீங்க அவர் கூப்பிட்டாருன்னா போய் உட்கார்ந்துடணும். ஓகே, அவர் என்ன செய்ய சொல்றாரோ கேட்டு கவனிச்சுட்டு என்ன கேட்டா அவரை ருசிச்சு அவரோட வந்து சஞ்சரிக்கலாம். ஓகேவா? அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒரு ஆத்மா இருக்கு, அதாவது ஊழியத்துல இது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த இடத்துல வந்து வேறு பிரிச்சு பாக்குறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியில ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, அவங்க முதல் ஸ்டேஜ்ல சரியா இருந்திருக்க மாட்டாங்க. பேஸ்மெண்ட் அஸ்திவாரம். ஓகே, வசனத்துல அவங்க தேறி தேவனோடு இருந்து அதை வந்து பெற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்க வேக்கண்டா இருந்து தேவனிடத்துல அப்படியே வாங்கி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டாவது பகுத்தறிகிறதுலையும் எல்லாத்துலயும் வந்து தேவன்கிட்ட கேட்டு உட்கார்ந்து ஒவ்வொன்றும் அவர் சொல்லி கொடுத்து இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3வது ஸ்டேஜ்ல தடுமாற்றம் தான் வரும். ஓகேயா? இப்போ இன்னைக்கு ஈவினிங்கு, ஓகே, இன்னைக்கு ஈவினிங்ல ஒரு நாள் ஈவினிங், ஓகே, ஒரு மரண வீடு இருக்கு, ஒரு கல்யாண வீடு இருக்கு, ஒரு இடத்துல வந்து வில்லேஜ் மினிஸ்டருக்கு ஒரு 4 வகையான ஊழியம். உங்க ஒரு ஆளை ஒரே நாள்ல 4 பேரும் கூப்பிடுறாங்க. நீங்க எதுக்கு போவீங்க? உங்களுக்கு தோன்ற மாதிரி போக முடியுமா? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்குன்னா முன்னாடியே உங்களுக்கு உணர்த்தி இருப்பார். ஓகேவா? அவர் முன்னாடியே சொல்றவர், அவர் அப்படிதான், அவர் தான் முந்திப்பார். அவருடைய தன்மையே அதுதான். அவர் முந்திக் கொண்டு வரும் காரியங்களை முன்னமாகவே உங்களுக்கு அறிவிப்பார். இதுதான் என் தேவனுடைய சுபாவம். ஓகே, அதை நம்ம கரெக்டா அதை பிடிச்சிட்டோம்னா நம்ம கிளியரா இருப்போம். 4 பேர் இல்ல 40 அப்பாயின்மெண்ட் வந்தாலும் வந்து நான் இதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் 4 வந்தாலும் அவர் 5ஆதான் ஒன்று சொல்றாரு, நீ போய் வந்து என் சமூகத்துல உட்காரும்பார். யாருமே கூடாத இன்னொரு இடத்துல நீ போ, அங்க 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 ஒரு பிள்ளை வந்து சாக கிடக்குது, தற்கொலை சிந்தனையா இருக்கு, பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஓடும் பாரு, நான் அறையை கட்டிட்டு ஓடும் பாரு. நம்ம என்ன நினைப்போம், ஓகே பெட்ரோல் இல்ல, சரி நான் பஸ்ல போறேன் இல்ல ஆட்டோல போறேன், யாராச்சும் இந்த வழியா வந்தா போகணும். அவர் ஓடுன்னா ஓடிடணும். ஓகே, நீ உங்களுடைய நினைப்பு இல்லை அவங்களுக்கு. நம்ம தேவன் நினைக்கிற சிந்தையில நாம இருக்கணும். ஓகே, கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையில இருக்கணும். அதுக்கு தான் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? நீங்க என்னடா நாம எங்க ஊழியம் பண்ண போறோம்லாம் நினைக்காதீங்க. நிச்சயமா இதை பாக்குறீங்கன்னா உங்களை அப்படிதான் அழைச்சிருக்காரு. ஓகே, கண்டிப்பா ஆக்குவார். ஓகே, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகும். ஊழியம் மீன்ஸ் அவர் சொல்றது செய்யறது. ஓகே, சர்ச்சை கட்ட சொல்லுவார் அப்படின்னு நான் சொல்லலை. சரி, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மறுரூபம் ஆகுங்க. நீங்க இந்த தன்மையில வந்துட்டீங்கன்னா வந்து தேவன் உங்களை விசேஷித்த வகையில கொண்டு நடத்துவார். இப்போ மோசே தேவனுடைய கட்டளையை மீறி தப்பு செய்யறாரு, கானானுக்கு போகல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள்லயே ஓகே ஸ்பிரிச்சுவல் இந்த ஆவிக்குரிய சரித்திரத்துல எந்த மனுஷனை தேவன் அடக்கம் பண்ணாரு? மோசையை தவிர. அந்த பேர் இன்னும் அப்படியே இருக்கு பாருங்களேன். எந்த மனுஷன் தேவனுடைய பின்புறத்தை பார்த்தா மோசே தான் இல்லையா? அதான் மோசே போல முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தரும் இனிமேலும் எழ முடியாது. மோசே ஒருத்தர் தான் அவ்வளோ ஒரு உயரத்துல வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு தேவனும் மோசையும் இருந்தாரு. ஓகேவா? அதை விட அதிகமா உங்களால என்னாலும் இருக்க முடியும். நீங்க விசுவாசிங்க. நீங்க அதாவது அந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டு கேளுங்க. துணி மணி வெல்த்து அது எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் சொன்னது அதான், நீ என்ன தேடு. ஓகே, என்கிட்ட வா, என்கிட்ட பேசி, என்கிட்ட கேளு. எல்லாத்தையும் அவரை தான் வந்து பாயிண்ட் பண்றாரு. நான் வேற எதையும் சொல்ல முடியாது உங்களுக்கு. என்கிட்ட ஆண்டவர் வேற ஏதாவது காமிச்சிருந்தாருன்னா நான் அதை உங்களுக்கு சொல்லலாம். அவர் சொல்லாதது நான் உங்களுக்கு சொன்னேன்னா அப்புறம் நான் வந்து அவருடைய வேலைக்காரன் இல்லை இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருங்க. இனி ஒரு மனுஷன் இருக்காரு, எலியா. ஓகே, அவர் தேவனுடைய சத்தத்தை ரொம்ப தெளிவா கண்டுபிடிப்பாரு. ஓகே, அவர் கொகைக்குள்ள இருக்காரு. ஓகேவா? அக்னிலாம் வந்தாலும் வந்து இதுல தேவன் இல்லைன்னு சொல்லுவார். ஓகே, நில நடுக்கம்லாம் வந்தாலுமே இதுல தேவன் இல்லை அப்படின்னு, கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவார். அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்டவொடனே ஓகே கர்த்தர் வந்துட்டாரு. அதாவது அவருடைய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தமா இருக்கும்னு நான் சொல்ல வரல, அவருக்கு எந்த இடத்துல தேவன் இருக்காருன்னு சொல்லி பகுத்தறிகிறாரு. ஓகே, வேறு பிரிச்சு கரெக்டா உள்ள போய் என்றாரு. அவர் முன்னாடி வந்து நிக்கிறார், முக்காடு போட்டு வந்து நிக்கிறாரு இல்லையா? யாரு? எலியா. அப்போ அவருக்கு தேவனுடைய சத்தம் கரெக்டா தெரியுது. ஓகே, அதனாலதான் இவர் வந்து மழையை நில்லுன்னு கட்டளை போட்டாலும் வந்து ஏன் ஜனங்களுக்கு மழையை நீ ஏன் தடுக்கிறேன்னு வந்து கேட்கல இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அந்யோன்ய ஐக்கியமா இருக்காங்க தேவனும் ஏலியாவும். ஓகே.
இந்த எலியா எந்த மனுஷனை குறிச்சும் வந்து கவலையே இல்லை. மொத்த ஜனங்களும் வந்து அவங்க அந்த ஃபுட் இல்லாம பஞ்சத்துல இருக்காங்க. எலியா உட்காந்து கறியும் ரொட்டியும் சாப்பிட்டு இருக்காரு இல்லையா? அவர் எங்க காமிச்சாலும் போறாரு பாருங்களா, என்ன செய்ய சொன்னாலும் செய்யறாரு பாருங்களா. இப்படிதான் இருக்கணும். ஓகேயா? அவர் பாட்டுக்கு டயர்டா படுத்துட்டு இருக்காரு. தழல சுடப்பட்ட அடையும் தண்ணி கொடுத்து நீ பிரயாணம் பண்ண வேண்டியது ரொம்ப தூரம்னு சொல்லிட்டாரு. இருட்ட வெளுக்க நைட்டும் பகலும் நடந்துகிட்டே இருக்காரு. ஓகேவா? அவரு என்ன, அவருடைய பலன் குன்றி போகல. ஏன்னா சொன்னது தேவன், நடத்துறது அவரு, வெற்றி சிறக்க செய்யறதும் அவரே. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு கமாண்ட் வந்துச்சா நம்ம பாட்டு செஞ்சுட்டே இருக்கணும். எதெல்லாம் விட சொல்றாரு? ஓகே, இத்தனை ஆத்மா இருக்கு, ஒரு சர்ச் எல்லாம் கட்டி வந்து உங்களுக்கு பயங்கரமா இது பண்றாரு, நீ விட்டு வா, இன்னொரு இடத்துல வேற ஊர்ல போவோம். அப்படி புதுசா அங்க போய் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டியதா இருக்கும். நமக்கு 55 வயசாயிருக்கும். ஓகேவா? அப்ப வந்து இதை விடுறதுக்கு தோணாது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்களா, இதெல்லாம் ஏன் நான் ஈன்றெடுத்த பிள்ளைகள் அப்படிம்பாங்க. நாம ஜஸ்ட் ஒரு காவல்காரர் தான். கர்த்தர் தான், கிறிஸ்து இயேசு தான் மெய்ப்பர். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் தான் சபையினுடைய மெய்ப்பர்கள். ஓகே, நாம காவலாளிகள். அவர் இல்லாத போது அதாவது அவர் இவங்க ஜனங்கள் கூட புழங்க முடியாத டைம்ல நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்குறாரு. நம்ம இவங்களை பாதுகாக்கணும். ஓனா இவங்களை பட்சிக்காதபடிக்கு திறப்புல நிற்கவும் சுவரையும் அடைக்கும் தான் உங்களையும் என்னையும் கூப்பிட்டு இருக்கு. ஓகே, இவங்க நம்ம பிள்ளைங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நாம எல்லாம் கிறிஸ்து இயேசுனுடைய சகோதரர்கள். அப்படி வந்து சபையை கட்டிட்டு இருக்காதீங்க, ஆத்துமாக்களை கட்டிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அந்த பாரம் வேணும். ஓகேவா? அதுவும் அவர் இன்னொரு வேலை சொன்னதுக்கு அப்புறம் இங்க உட்காந்து பாரப்பட்டு இருக்க கூடாது. ஓகே, அது அவருடைய சிந்தையில் அந்த இருதய பாரத்துல போயிட்டே இருங்க, அவர் சொல்ற மாதிரி. ஓகேயா? நான் கடைசியா இந்த 3 மறுரூபமும் நான் பார்த்த, எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த ஒருத்தங்களை நான் காட்டுறேன். அவங்க யாருன்னா மகதலேனா மரியாள். ஓகேவா? அவங்க எப்படி ஆவியினால மாம்ச கிரியைகளை அடிச்சாங்க அப்படின்னா, அவங்க பாவம் பண்றாங்க, எல்லாரும் கல்லெறி வராங்க, இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை தண்டிக்கிறது இல்லைன்னு சொல்லி பாவத்தை கழுவிட்டாங்க. ஓகே, அப்போ முட்டையில இருந்து வசனம் என்னும் அவருடைய வார்த்தையினால ஜனிப்பிக்கப்படுறாங்க. ஓகே, இப்போ மாம்ச கிரியைகளை அழிக்கிறாங்க. எப்படி கிரியைகளை அழிக்கிறாங்கன்னா, அவங்க ஃபுல்லா அதோட இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டாங்க, வேற எங்கேயும் போல. ஓகே, இவங்க கூடயே தான் வந்து டிராவல் பண்றாங்க. இப்போ லூக்காலாம் வாசிக்கிறோம். ஓகே, யோனால், சூசனால், இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், இவங்க 4 பேரும் இவர் கூடயே தான் இருக்காங்க. ஓகேவா? அதான் அவங்க ஊருக்குள்ள அவர் வர்றதுனாலே அவங்க கேள்விப்படும் போது அவர் கூடயே தான் இருக்காங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து கூட வந்து வேற பக்கத்துலயும் போறாங்க. சரியா? இவங்க அப்போ ஆவியினால எப்படி வந்து மாம்சக்கிரியை அடிக்கிறதுனா, இவங்களுக்கு வேலை செய்யணும், வீட்டுல வந்து நிறைய வேலைகள் இருக்கு, இவங்களுக்குள்ள கடமைகள் இருக்கு, சகோதரர் இருக்காங்க. ஆனாலுமே அவர் வர்றாருன்னா அவரை தவிர வேற எதுவும் செய்யறதில்லை, அவர் கூடயே தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்களும் நானும் அப்படிதான். ஓகே, உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், படிப்பு இருக்கும், வேலை இருக்கும். ஆவியானவர் காலையில் எழும்பு அவர் சிந்தை கொடுப்பாரு. ஓகே, உபவாசம் இருப்பாரு, உட்காந்து ஜெபின்பாரு. ஓகே, இன்னைக்கு வந்து அவர் வேலையா ஏதோ சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு போகும்பாரு. அந்த நேரத்தில் ஐயோ ஆஃபீஸில் வந்து எப்படி லீவ் போடுறதுன்னு யோசிக்காது. ஓகே, எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும். தைரியமாக விசுவாசிச்சு நீங்கள் லீவ் கேளுங்க. இல்லை கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு உங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணீங்களா, போகாதீங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. போய் ஆண்டவர் சொன்ன வேலையை முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னதுக்கு அப்புறமா இது என்னன்னு அது அப்புறமா அதை பத்தி யோசிங்க. வேலை போனா பரவாயில்ல. ஓகேவா? என்ன கேட்டா உங்க சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஓகேவா? உங்க ஆத்மா ஒருத்தர் அழிப்பாரு, அவருக்கு பயப்படுங்க. ஆத்மா தான் நித்தியமா இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரி, இந்த மரியாள் வந்து இப்படி பண்றாங்க. ஓகேவா? இப்படி வந்து அவங்களுடைய மாம்சக்கிரியைகளை அழிச்சிட்டாங்க. இப்ப எப்படி பகுத்தறிகிறாங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து வராங்க, ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் மரணத்தை சந்திக்கிறதுக்கு, அதை சிலுவை பாடுகளுக்கு முந்தின ஒரு சில நாட்கள் முன்னாடி என்ன ஆகுது, அந்த அவருடைய வீட்டில் வந்து இவங்க பிரவேசிக்கிறாங்க. அவர் உட்காந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம். இவங்க போறாங்க. எப்படி வந்து அவர் அந்த இடத்துல இந்த மரியாள் என்ன பண்றாங்க, அவருடைய பாதத்துல இருந்து கண்ணீர்னால அவருடைய பாதங்களை வந்து கழுவி அவங்களை தலைமாயினால துடைக்கிறாங்க. ஓகேவா? இப்படி இதுல என்ன வேறு பகுத்தறிகிறது அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு ஜென்ஸ் இருக்காங்க, இவங்க லேடிஸ் வந்து எந்த அளவுக்கு பழகலாம், ஃப்ரண்ட்ல வரலாம், பேசலாங்கிறது தெரியல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இவங்க பாதத்துல உட்காந்து இவங்க இன்னொரு வேலை, அவருடைய வேலையை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இவங்க செய்யக்கூடாது. ஓகேயா? ஏன்னா வந்து இவங்க அதை தைரியமா அது எப்படி பகுத்தறிகிறாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு நான் செய்யணும், இதை ஒருத்தரும் தடுக்க முடியாது, தேவன் என்னை அனுமதிப்பார், என்னுடைய பாவங்களை மன்னிச்சவர் இதை கண்டிப்பா ஏத்துப்பார்னு சொல்றாங்க. ஓகேவா? அவங்க இருதயத்துல. அப்போ இவங்க போய் அவங்களுடைய பாதத்தை வந்து கண்ணீர் நாத்தால கழுவுறாங்க. அந்த சம்பவம் என்ன ஆகுது, எல்லாரும் அந்த ஸ்திரியை வந்து குற்றப்படுத்துறாங்க. அப்ப சொல்றாரு, அவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செஞ்சிருக்கா, நீங்க அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அது மட்டும் இல்ல, அவங்கள சுட்டியும் காட்டுறாரு. நான் வந்தேன், ஓகேவா, நீ வந்து தண்ணி கொடுக்கல, ஓகே, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல. ஆனா இந்த ஸ்திரீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஓயாம முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம்.
ஓகேவா? இவங்க எப்படி பகுத்தறிய முடியும்? தேவனுடைய சுபாவத்தை உள்ள அவங்க அவ்வளோ மணி நேரம் அவரை நினைச்சு அவரே ரசிச்சு அவருடைய சுபாவத்தை உட்கொண்டனால தான் தைரியமா அந்த இடத்துல வராங்க, பாதத்துல விழுறாங்க. அவங்களால பேச முடியல. ஓகேவா? அவங்க அழுகுறாங்க, வந்ததுலேருந்து ஓயாம அழுகுறாங்களா, அவங்க கண்ணீர்னால பாதத்தை கழுவி மயிர்னால துடைக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு மனுஷன் தயாரிச்ச இனி ஒரு துணியை வச்சு கூட துடைக்கணும்னு வரல, நானே அவருடைய கால்களை கழுவணும். ஓகேவா? அதை தான் சரீரத்துல இருந்து தானே, ஓகேயா, அந்த அளவுக்கு தாழ்த்துறாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் தேவன் அவங்கள உயர்த்தி வச்சிருக்காரு. ஓகேயா? ஏன்? அவங்களால வேறு பிரித்து பார்க்க முடியுது. தேவனுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு அதிகமாக அவரோட பழகுங்க. மூணாவதா, இந்த மகதலேனா மரியாள் என்ன ஆகுது, கல்லறைக்கு உயிர் தேடுற அன்னைக்கு போகிறாங்க இல்லையா? அந்த வாசனை விஷயங்கள்லாம் வந்து வைக்கிறதுக்கு போகிறாங்க. கல் புரட்டப்பட்டு இருக்குது. உடனே யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வந்து சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க. திரும்ப வராங்க, சீஷரும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இவங்களால போக முடியல. யார் போனாலும் இயேசு கிறிஸ்துவே அந்த வச்ச இடத்துல இல்லைனாலும் இவங்க போக முடியல. இவரை தேடி இயேசு வந்தார், பிதாவினத்தில் போறது முன்னாடியே வந்தார். ஓகேவா? இவங்க அழுதுட்டு இருங்க, போக முடியல. ஓகே, இதுதான் எல்லாத்தையும் விடுறது. சீஷர்கள் இல்லை. ஓகே, பிரதான சீஷனே போயிட்டான், இயேசுக்கு அன்பான சீஷன் போயிட்டான். ஓகே, மகதலேனா மரியாள் போகல. ஓகே, அப்படி இருக்கணும். அதாவது தேவனா அவங்களுக்கு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து தெரியும், அடக்கம் பண்ண வரைக்கும் தெரியும். அந்த இடத்துல தான் பண்ணாங்க. நான் இங்கே தான் தேடுவேன், அவர் வர வரைக்கும் விட மாட்டேன். யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருந்தா சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், நான் எங்கே வேணா போகலாம். ஓகே, எனக்கு அவர் வேணும், அவர் வேணும், அவர் வேணும். அப்படியே இருந்து அழுதுட்டு இருக்காங்க. ஓகே, இப்படி தான் இருக்கணும். இது தான் எல்லாத்தையும் விடுறது. ஓகே, போட்டு குழப்பிக்காதீங்க. ஆவியில் அனல் உள்ளவராக இருங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். ஆவியானார் காலையிலேருந்து 2-3 தடவை என் இருதயத்தில் உணர்த்தின விஷயம். ஓகே, நீங்கள் எழும்புங்க. உங்கள் சுற்றி இருக்காங்க இல்லையா, மரித்தோரை விட்டு நீங்கள் எழும்புங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஓகே, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்களாம். ஓகே, அவங்கள எழுப்ப முடியாது. ஓகே, ஆனால் நீங்கள் முடிச்சுட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் சாகலை, நீங்கள் தயவு செஞ்சு எழும்பிடுங்கன்னு. ஓகே, நீங்கள் எழும்புங்க, மரித்தோரை விட்டு எழும்புங்க அப்படின்ட்டு. ஓகே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படி என்ன செய்யணும், எழும்பி என்ன செய்யணும். ஓகே, இத்தனை நாள் யாரெல்லாம் மறிச்சு போனவங்க கூட இருந்தீங்க, என்னெல்லாம் கிரியைகள் இருந்தது பாருங்கள், நீங்கள் மறுரூபமாகுங்க. ஓகே, சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் தான், பட்டு இது காலையிலேருந்து 2-3 தடவை அவருடைய சத்தத்திலேயே வந்து எனக்கு கேட்டுட்டு இருந்தது. ஓகே, இது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு உணர்த்தனால நான் சொன்னேன். அதுவும் கரெக்டாக முடிக்கிற போது கரெக்டாக எடுத்து கொடுக்குறாரு, இது ஞாபகப்படுத்தினே இது சொல்லுன்ட்டு. அதனால் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே, ஆண்டவரோட இருங்க, மறுரூபமாங்க. இந்த மொத்த ஸ்டேஜ்லேயும் ஒன்று மட்டும் மாறவே மாறாது. என்ன சொல்லுங்க? வளர்ச்சி மாறவே மாறாது, எந்த இடத்துலையும் தடைப்படாது. ஓகே, மரித்து போனவங்க கூட இருக்கீங்கன்னா வளர்ச்சி தடைப்பட்டு போனவங்க கிட்ட இருக்கீங்க. அதாவது வளராம இருக்காங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் குரோத்தே இல்லாம, அவங்க கூட நீங்க இருக்கீங்கன்னு. நீங்களும் அவங்களும் வேற. ஓகேயா? உன் பக்கத்துல வந்து 1000 பேர்னாலும் வலது புறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தானா உங்களை வீழ்த்த முடியாது. எழும்புங்கன்னு சொல்றாரு. ஓகே, அவங்க வளராதவங்க. ஓகே, அவங்கள பார்க்காதீங்க. உங்களை வந்து வளர்க்கறதுக்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கார். உங்களை வந்து தேவன் வளர்த்துறதுக்கு முன்குறிச்சிருக்கார். நீங்க வளர்றதுக்கு தான் முதல்ல எழும்புங்க. ஓகே, மரித்தோரை விட்டு எழும்புங்கன்னு சொல்றான். இந்த மெட்டமார்பிஸ் அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளைனுடைய அந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும் இல்லையா? இப்போ மறுரூபம் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கொள்றவங்களை போல இருக்கணும். ஓகேவா? 2வது வேறு பிரித்து பார்க்கணும், பகுத்தறியணும். ஓகேவா? 3வது எல்லாத்தையும் விடணும்னு சொல்லலாம், தேவனோடு சஞ்சரிக்கணும்னு சொல்லலாம். இல்லை, சஞ்சரிக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் விடணும். ஓகேயா? என்ன வந்தாலும் தேவன் கூப்பிட்டாருன்னா போயிடணும். ஓகே, மலை மேலே போயிடணும். ஓகேவா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். பவுல் இருக்காரு. ஓகே, அவர் எருசலேமுக்கு போகணும்னு சொல்றாரு. அவருடைய சீஷர்களே, அவருடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து கூட இருக்கிற ஊழியக்காரங்களே சொல்றாங்க, நீங்க அங்கே போனால் உங்களை வந்து கட்டி போட்டுருவாங்க அப்படின்ட்டு, மரணம் கூட நேரிடலான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, அழுது இழைக்க பண்றாங்க. பவுல் சொல்றாரு, அங்கே கட்டி போட மாத்திரம் இல்லை, நான் வந்து மறிக்கவும் ரெடியா இருக்கேன்னு. ஓகே, அப்போ அந்த ஆண்டவர் சொன்னா எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுதான் எல்லாத்தையும் விடணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஊழியக்காரங்களாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. ஆண்டவர் சொல்றது கேட்டாதான் நீங்க அவருக்கு ஊழியக்காரர். ஓகே, இன்னும் மனுஷன் சொல்றது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர் இல்லையா? நாம ஓகே, நம்ம அவர் சொல்றது கேட்போம். ஓகே, நம்ம ஜெபிக்கலாமா? இப்போ உங்களுக்கு மறுரூபம் ஆகுறதுனா என்னன்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் மீன்ஸ் வாட்ஸ்அப்பில் எதில் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பா இந்த என்ன
நீர் என்னை காண்கிற தேவன்கிற மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இப்போ எங்களுக்கு ஒப்பு கொடுத்த மினிஸ்ட்ரி எல்ரோய் ஆன்லைன் சர்ச் இருக்கலாம். இப்போ சர்ச்சில் நடக்கிற எல்லாமே வந்து ஆன்லைனில் நடக்கும். வரக்கூடிய காரியங்களில் பார்ப்பீங்க ரெகுலராகவே. இது மெயினாக சபைகளுக்கு போக முடியாமல் இருக்காங்கல்ல. இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வீட்டில் ஹிந்துஸ் நிறைய இருப்பாங்க, அவங்களால சபைக்கு போக முடியாது. ஓகே, வீட்டில் வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க, என்ன வேணா பண்ணலாம். ஓகே, ஹஸ்பண்டை ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க இல்லையா. அப்போ பெற்றோர்லாம் வந்து இதில் இருப்பாங்க, பிள்ளைகளால் சர்ச்சுக்கு போக முடியாது, பெற்றோரை எதிர்த்து போக முடியாது. ஓகே, அவங்களுக்காக மெயினாக ஓகேவா சபைக்கு யாரால போக முடியும், இல்லை நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, இப்போ வீட்லேயே வந்து சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஆனால் இவங்க ஆவியினுடைய அனுக்கிரகத்தை பெற்றிருப்பாங்க, ஆவிக்குரிய சபைக்கு அவங்களை விட்டு போக முடியாது. ஓகே, இப்பேற்பட்டவங்க, புரியுதா, சர்ச்சுக்கே போக முடியாதவங்க, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போக முடியாதவங்க, இந்த மாதிரி சத்தியத்தை வந்து பேசுகிற இதுக்கு சபைக்கு போக முடியாதவங்க, இப்பேற்பட்டவங்களுக்கு வேண்டி தான் இந்த ஆன்லைன் சர்ச். ஓகேவா, இதில் டைமிங் எல்லாம் வந்து பின்னாடி நான் போடுறேன். நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தின் வழியாக உங்களை பிரயோஜனப்படுத்துகிறவர் உருவாக்குறாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள். நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ கர்த்தாவே ராஜா, அங்கே மறுரூபமாகாம உம்மிடத்தில் வர முடியாதே தகப்பனே ராஜா. ஓ கர்த்தாவே, அழகா ஒரு மனுஷனுடைய மாற்றம் எப்படி இருக்கணும் ஸ்பிரிச்சுவலா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க தகப்பனே. முதலாவது ராஜா, நாங்க இந்த பூமியை வெறுத்து தகப்பனே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை விட்டுட்டு தகப்பனே ராஜா, தேவனே உம்முடைய ஞானத்துல தகப்பனே நாங்க மூழ்கி தகப்பனே உலகத்தை வெறுத்து தகப்பனே ராஜா, கிறிஸ்து இயேசுனுடைய வசனம் என்னும் வித்துனால ஜெனிப்பிக்கப்படுறோம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. உண்மை விசுவாசத்திலே அப்படிதான் தகப்பனே ராஜா. அதை இந்நேரத்துல நினைவு கூர்ந்ததுக்கு நன்றி தகப்பனே ராஜா. முதலாவது கற்றுக்கொள்றவருக்கு போல உங்களுடைய சமூகத்துல இருக்க வாஞ்சிக்கிறீங்களே ராஜா, அப்பதான் மறுரூபம் ஆகணும்னு சொல்லி கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே ராஜா. ரெண்டாவது, எல்லாவற்றையும் சரி தவறு தேவன்கிட்ட இருந்து வந்தது என்ன, பிசாசுகிட்ட இருந்து வந்தது என்னன்னு வேறு பிரிச்சு பார்க்கறதுக்கு எங்களுடைய கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. கடைசியாக தகப்பனே ராஜா, மறுரூபம் ஆகணும்னா எதையும் விடுறதுக்கு ரெடியா இருக்கணும் தகப்பனே ராஜா, எதையும் விட ரெடியா இருக்கணும் தகப்பனே. உம்முடைய முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசு சகல அதிகாரமும் அவருக்கு கொடுத்திருந்த தகப்பனே ராஜா, அந்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தாம எல்லா ஜனங்களையும் உம்மிடத்தில் கிட்டி சேர்க்கும்படியாக தகப்பனே ராஜா, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தகப்பனே மாம்ச சாயல்ல வெளிப்பட்டாரே தகப்பனே ராஜா. ஓ தேவனே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. அப்பேற்பட்ட தகப்பனே எங்களையும் அவரை போல மாத்துங்க ராஜா. உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்ப அழைச்சிருக்கீங்களே ராஜா, அவரை போல மாத்துங்க ராஜா. எங்களை மறுரூபப்படுத்துங்க தகப்பனே. தேவனே ராஜா, தேவனுடைய சாயலா இருந்தும் தேவனுக்கு ஒப்பா இருந்தும் தகப்பனே ராஜா, அது அவர் ஒரு பொருட்டா எண்ணிலேயே தகப்பனே ராஜா. நாங்களும் தகப்பனே ராஜா எங்களுடைய பேர் புகழ் வசதி தேவனை இது ஒன்னையும் பெருசா எண்ணாதபடிக்கு, எங்க படிப்பு எங்களுடைய பலனை இதை எதையும் நாங்கள் பெருசா பொருட்டா எண்ணாத பொருட்டு ராஜா, கிறிஸ்துவே உண்மையே விசுவாசி எங்களுக்குள்ள இருக்கிற அதே ஆவியினால எல்லாம் ஆகும் விசுவாசி தகப்பனை, எங்களுடைய பலமும் பராக்கிரமம் ஒன்றும் இல்லைன்னு நம்பி ராஜா, உமக்குள்ளே நீச்சாடத்துல வந்து மறுரூபமாக உதவி செய்யுங்க ராஜா. எல்லாத்தையும் விட்டு உங்க கூட இருக்கணும் தகப்பனே ராஜா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எஸ் தகப்பனே ராஜா, உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி ராஜா. இதோ சித்தம் உண்டு சுத்தமாக நீங்க கட்டளை இடுறீங்களே தகப்பனே ராஜா. எந்த பிள்ளைகள் வியாதியோடு இருக்காங்களோ ராஜா, கர்த்தாவே நீங்க சுகப்படுத்துங்க தகப்பனே ராஜா. யாரெல்லாம் தெய்வ ஆவியில குறைவுற்று தோய்வுற்று ராஜா எழும்பக்கூடியாத பலத்துல இருக்காங்களோ ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன், எழும்பி நட, உன் பலவீனம் நீங்கி நீ சுகமா இருன்னு தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்கு வல்லமை தேவை, அபிஷேகம் தேவைன்னு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே ராஜா, தேவனே உம்முடைய ஆவியில நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா. ஓ கர்த்தாவே ஹல்லேலூயா. இனி நாங்க அல்ல ராஜா, நீரே எங்கள்ல இருந்து ராஜா எங்களை பிரகாசிப்புங்க ராஜா, நீரே எங்கள்ல இருந்து மகிமைப்படுங்க ராஜா, எங்களை மறுரூபமாக்குங்க தகப்பனே. இந்த மாம்சம் வேண்டாம் ராஜா, ஆவியில எங்களை கொண்டு செல்லுங்க ராஜா, அதுக்குண்டான வளர்ச்சியில நீரே எங்களை ஆளுக செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனாகிய பிதாவினுடைய அன்பும் கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. God bless you. God bless you.